குட் மார்னிங். இப்போ கல்சட்டியில் நம்ம புளியோதரை கொஜ்ஜு இல்லைன்னா புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது எல்லாரும் பண்ணுற மாதிரி தான். ஆனால் என்ன அப்படின்னாக்கா, நான் பேடகி மென்ஷன்காய் தான் யூஸ் பண்ணுவேன். மென்ஷன்காய்னா மிளகா வத்தல். ஸோ அது ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும். எப்போவும் நம்ம எல்லாம் வறுத்துப்போம் இல்லையா, தனியாக தனியாக எள், தனியா, கொஞ்சம் பெருங்காயம், 10 பேடகி மிளகா, 5 குண்டூர் மிளகா போட்டுப்பேன். இதெல்லாம் பொடி பண்ணுறதுக்கு. அப்புறமா நம்ம கொப்பரையை கட் பண்ணியோ துருவியோ அதை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுப்பேன். எல்லாம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி பொடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் வாணலியில் 150 ml நல்லெண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, நம்ம வேர்க்கடலை, அப்புறம் திருப்பி நம்ம மிளகா ஒரு 10 மிளகா போடலாம் அதோடு சேர்ந்து கொதிக்கிறதுக்கு வேண்டி. ஸோ வாணலியில் இதெல்லாம் இந்த பக்கம் வறுத்துன்ட்டு கல்சட்டியில் உப்பு, மஞ்சப்பொடி, புளி ஜலம், நெல்லிக்காய் அளவு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுக்கணும் புளியை, அந்த ஜலம் எல்லாம் போட்டு அது அந்த பக்கம் கொதிச்சுட்டுருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா கருவேப்பிலையையும் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலில் அதை தூக்கி அதோட கொட்டிடணும். அது கொதிக்கும் போதே கொட்டினாதான் அப்புறம் நல்லா அதில் எசன்ஸ் இறங்கிக்கும். இப்போ இந்த மிளகாயெல்லாம் சேர்ந்து கருவேப்பிலையோட புளியோட கொதிக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் இருக்கும். அப்புறமா மீன் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, பொடியை பண்ணிட்டு வந்துடணும். இதுலேயே பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால நான் அதில் பெருங்காயம் சேர்க்க மாட்டேன். இதில் கடுகும் சேர்த்து நம்ம பொடிச்சிருப்போம். நல்ல பொடி பண்ணினதுக்கப்புறமா இதுவும் ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா அந்த பொடியை போடணும். பொடியை போட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். சில பேர் பொடியை மீதம் வச்சுட்டு கடைசியில் சாதத்து கலக்கும்போது கலப்பா. நான் இதில் வெல்லம், கொப்பரை எல்லாம் போட்டு பண்ணும்போது இது நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தளன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மூடியை போட்டு மூடிடணும். வெள்ளைக்கட்டியையும் கடைசியில் போட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரியறப்ப ஆஃப் பண்ணணும். கல்சட்டியோட சூடில் பிரமாதமாக இருக்கும் இந்த புளிக்காய்ச்சல். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணலாம் நன்னாவே. சாதத்தை பெரிய தாம்பாளத்தில் உதுராக வடித்து ஆற விட்டுட்டு கொஜ்ஜுவை மிக்ஸ் பண்ணினானாக்க புளியோதரை ரெடி ஆகிடுது.